தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழையால் அங்குள்ள பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கி கிடக்கிறது. மேலும் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் யாரும் எட்டி கூட பார்க்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினம் நகராட்சியின் பெரும்பான்மையான இடங்களில் மழை நீர் தேங்கியது. இதனால் அங்குள்ள மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் திருச்செந்தூர் அருகே புன்னக்காயல் பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் உணவு தயார் செய்ய முடியாததால் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவதாகவும் தங்கள் பிள்ளைகளை உறவினர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ள மக்கள் இதுவரை எந்த அதிகாரிகளும் வந்து எட்டி கூட பார்க்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கரண்டும் கிடையாது, வீட்டுல ஒழுங்கா சாப்பாடு ஆக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு படுக்கவோட இடம் இல்லாம இப்படி கடந்து சீரழிகிறோம். ஒரு நாதியோட வந்து என்னன்னோட பார்க்கல. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியான ஆதிபராசக்தி நகர் முழுவதும் தண்ணீர் வீட்டை சுற்றி தேங்கி உள்ளதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மாநகராட்சி முறையான வடிகால் அமைத்து தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட ரஹ்மத் நகர், மாவட்ட தொழில் மையம் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ள நிலையில் அந்த பகுதிகளில் MP கனிமொழி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மோட்டார் பம்புகள் மூலம் வெள்ள நீரை வெளியேற்றும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய MP கனிமொழி பொதுமக்களிடமும் குறைகளை கேட்டறிந்தார். தூத்துக்குடி மாநகரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வளாகம் மற்றும் அந்த வளாக பகுதியில் அமைந்துள்ள சீவ அரசு மேல்நிலை வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சி அளிக்கிறது. இதனால் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை விடுமுறை அளித்து கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி கோரம்பள்ளம் குளத்திலிருந்து அதிகளவு தண்ணீர் திறக்கப்பட்டதால் குளத்தின் கரையில் அமைந்துள்ள வீரநாயக்கன் தட்டு பகுதியில் சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழைகள் முழுவதும் நீரில் மூழ்கின. இதனால் கவலையில் உள்ள விவசாயிகள் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் ஓட்டப்பிடாரம் அருகே புதியம்புத்தூர் கால்நடை மருந்தகத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் கால்நடைகள் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பருவமழை காலங்களில் ஆண்டுதோறும் இதே நிலைதான் நீடித்துக் கொண்டிருப்பதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டுமெனவும் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.